திருட்டுத்தனமாக மணல் அள்ளப்படுகிறது. அதற்கு உடந்தையாக இருக்கின்ற அதிகாரிகள் நிச்சயமாக எச்சரிக்கிறோம். ஆக திருட்டுத்தனமாக மணல் அள்ளுகின்றவர்களுக்கு துணை போகாதீர்கள். இந்த மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தாலும் சரி, அல்லது மாவட்டத்தில் இருக்கின்ற உயர் அதிகாரிகள் இருந்தாலும் சரி, அல்லது வருவாய்த்துறை அதிகாரிகள் இருந்தாலும் சரி, ஆக இதற்கு இந்த மணல் அள்ளுவதற்கு யாரெல்லாம் அதிகாரிகள் உடந்தையாக இருக்கின்றார்களோ அவர்களெல்லாம் முறையாக விசாரிக்கப்பட்டு சட்டத்தை முன் நிறுத்தப்பட்டு அவர்களுக்கு உரிய தண்டனை பெற்றே தீர்வோம். எதிர்க்கட்சித் தலைவரின் இந்த எச்சரிக்கை தற்போது உண்மையாகி வருகிறது. ஊழலுக்கு துணை போன அதிகாரிகள் செய்வதறியாது திணறி வருகின்றனர். திமுக அமைச்சர் KN நேருவின் நகராட்சித்துறையில் வேலை வழங்குவதில் 888 கோடி ரூபாய் ஊழலை வெளிப்படுத்திய அமலாக்கத்துறை FIR பதிவு செய்ய தமிழக DGPக்கு கடிதம் எழுதியது. அதை மறைக்கும் நோக்கில் திருப்பரங்குன்றம் விவகாரத்தை கிளப்பி அதில் குளிர்காய நினைத்தது திமுக அரசு. ஆனால் அடுத்த அதிரடியாக நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் 1020 கோடி ரூபாய் ஊழல் நடந்துள்ளதை ஆதாரத்துடன் தமிழக பொறுப்பு DGP மற்றும் தலைமை செயலாளருக்கு கடிதம் அனுப்பி FIR பதிவு செய்ய வலியுறுத்தியது. அப்படி பதிவு செய்யவில்லை எனில் இந்த ஊழல்களில் காவல்துறைக்கும் பங்கு இருப்பதாகவே கருதப்படும் என்றும் எச்சரித்தது. மத்திய அரசு காழ்ப்புணர்ச்சியில் செய்கிறது, நகராட்சியின் சாதனைகளை பொறுக்க முடியாமல் EDயை ஏவுகிறதென ஏகத்திற்கு வசனம் பேசும் KN நேரு அடுத்த செந்தில் பாலாஜி ஆகிவிடுவோமோ என்ற அச்சத்தின் உச்சத்தில் இருக்கிறார் என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். இந்த நிலையில் FIR பதிவு செய்ய வேண்டிய DGP நெஞ்சுவலி காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். வழக்கு பதிய வேண்டியவருக்கே நெஞ்சுவலி என்றால் அதில் சிக்கியிருக்கும் அமைச்சர் என்ன கதியில் இருப்பாரோ என்ற விமர்சனங்கள் எழுந்துள்ளன. பாதி மந்திரி உள்ள இருப்பாங்க. தேர்தல் நேரத்தில் கவலைப்பட வேண்டியதே இல்லை. நாமெல்லாம் ஃப்ரீயா போய் ஓட்டு கேட்கலாம். ஏன்னா எங்க யாரோ இருப்பாங்களோ அங்கங்க இருப்பாங்க. ஆனா எதிரியே இல்லாம போயிடுவாங்க. எதிர்க்கட்சித் தலைவர் கூறியது போல 4.5 ஆண்டுகளாக சிறிதும் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அளவிற்கு மக்கள் பணத்தை கொள்ளையடித்து வைத்திருக்கும் ஒவ்வொரு திமுக அமைச்சரும் சிறை செல்லப் போவது உறுதி என்பதையே சமீபத்திய நிகழ்வுகள் காட்டுகின்றன. செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை கைது செய்தபோது தொட்டுப்பார் சீண்டிப்பார் என வீடியோ வெளியிட்ட ஸ்டாலின் தற்போது KN நேருவை கண்டு கொள்ளவே இல்லை என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். தன் மகனுக்காக பதறும் ஸ்டாலின் தங்களை கண்டு கொள்ள மாட்டார் என்பதால் பெரும் அதிருப்தியில் உள்ளதாம் அறிவாலய வட்டாரம். ஸ்டாலின் கைவிட்ட நிலையில் தன் மகனை அனுப்பி மத்திய நிதி அமைச்சரை சந்திக்க வைத்திருக்கிறாராம் KN நேரு. BJP எதிர்ப்பு என தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி வரும் ஸ்டாலின் அரசு தங்களை பாதுகாத்துக் கொள்ள அதே BJPயிடம் மண்டியிடுவது தொடர்கதையாகி வருவதாக விமர்சிக்கிறார்கள் இணையவாசிகள். மடியில் கனமில்லை எனில் எதற்கு பயம்? FIR பதிந்து வழக்கை எதிர்கொள்ளலாமே என்ற பேச்சுக்கள் மக்களிடமே எழ ஆரம்பித்துவிட்டன. இனியும் பழிவாங்கல் என கூறி தமிழக மக்களை ஏமாற்ற முடியாது ஸ்டாலின் அவர்களே. அதேபோல ஊழலுக்கு துணை போன IAS IPS அதிகாரிகளும் சிக்குவார்கள் என்பதால் கலகலத்து போய் உள்ளார்களாம் அதிகாரிகள்.